தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சுமன் கவி சார், எப்படி சார் பாக்குறீங்க இது? 2 அமைச்சர் பதவி அப்படின்ற இடங்கள்லாம் எங்களுக்கு கிடையாது. சூழலை பொறுத்து ஒரு கூட்டணி அமைத்தோம். அது சமூக ஜனநாயகத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு, மதச்சார்பின்மை காப்பதற்கான ஒரு நிலைப்பாடு. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாவேக அவை ஆதரிக்கக்கூடிய நிலைப்பாடுன்ற ஒரு புள்ளியை வைக்கிறார். இல்லை, அதாவது இந்த காங்கிரஸ் விசிகா இதையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கக்கூடாது அப்படிங்கிற புள்ளியிலிருந்து தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். ஆனால் சார் பேசுகிறத நம்மளால் உண்மையிலே ஏற்றுக்கிட முடியாது. என்ன பிரச்சனைனா, நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் தாவி குதித்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டாந்து என் பிரதருக்காக ரீகனுக்காக நான் ஸ்வீட் கொண்டாந்தேன்னு சொல்லி உங்களை எப்படியோ தாஜா பண்ணி உங்களுடைய ஆதரவை பெற்று நான் ஒரு பெரும்பான்மை ஒரு நலனை பெற்றுக்கிடுறேன். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, நீங்கள் என்னை தேடி வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் முகத்தை கூட பார்க்காம நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னால் இதற்கு பேர் என்ன? இதற்கு பேர் என்ன? துரோகமா அல்லது சந்தர்ப்பவாதமா? எந்த பேர் வேணாலும் வச்சுக்க. 2 புள்ளி சொல்றாரு. ஒன்று சார், தனக்கு லாபம் வேண்டும் வரும்போது என் பிரதர் இல்ல அங்கதான் சொல்றாரு. அந்த பாசம் இருக்குதான் சார். சரி, 2004ல் திமுக இதே சந்தர்ப்பத்தை தானே பாஜக கிட்ட வச்சது. அதே மாதிரி கடந்த காலங்களில் நடந்த ஒரு உண்மையை தானே பேசுறாங்க. 2004ல் காங்கிரஸ் ஓரளவுக்கு வலுவான இயக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஜகவின் 2014க்கு பிறகு சினாரியோவே வேற. பாஜகங்கிற ஒற்றை எதிரியை எதிர்த்து சண்டையிட வேண்டிய, கிட்டத்தட்ட வெள்ளைக்காரனை எதிர்த்து சண்டை போட வேண்டிய காலகட்டம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சுதந்திரத்துக்கு பிறகு எல்லாரும் புரிஞ்சாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் ஒன்றுபடுத்தி வச்சிருந்தான்ல, அதே மாதிரி பாஜக ஒரு கொள்கை சார்போடு ஒன்றுபடுத்தி வைத்திருந்தது. சரிங்களா? அப்படிப்பட்ட நெருக்கடி காலங்களில் எப்படி செயல்பட்டாங்க அதை பாருங்க. 2011ல் மிகப்பெரிய பழி திமுக மீது விழுந்த போதும் கூட திமுக தாங்கியது, 2G வழக்குகளை தாங்கியது, இலங்கை விவகாரத்தில் பழிகளை தாங்கியது, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் உங்களோடு இருந்துச்சு. சரி, அதெல்லாம் அவங்க சொல்லி காட்டலை. நீங்கள் எனக்கு மன வருத்தம், எனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே முன்னாடியே கலந்து போயிருக்கணும். முன்னாடியே தான் போட்டேன். அதான் சொல்கிறேன். அப்போ உங்கள் ஹை கமாண்ட் சொல்கிறது இங்கே. நான் அதான் சொல்கிறேன், 2024 நான் சொல்கிறேன். 2024 ஒரே ஒரு கேள்விதான் சார். 39+1 கூட்டணி ஆட்சி கொடுக்கிறதுல என்ன சார் சிக்கல் வந்து? என்ன பிரச்சனை? அவங்க அதான் சொல்றாங்க. நீங்க இன்னமும் ஏன் திமுக பெரியண்ணன் மனநிலையோட நடந்துக்கலாமே சார்? பெரியண்ணன் மனநிலையெல்லாம் இல்லை. இதுக்கு ஒரு பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கத்தை திமுக வைத்தது. இதை நீங்கள் ஃபிலாசபிக்கலாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு ஃபெடரலிசம் மத்தியிலையும் ஒரு அட்டானமஸ் பாடி இங்கேயும், அதாவது தமிழ்நாட்டிலையும் அல்லது மாநிலங்களையும் இருக்கணுங்கிறது ஃபிலாசபிக்கலாக. இன்னொரு விதமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி அரசியலில் பார்த்தீங்கன்னா, கூட்டணி ஆட்சி மத்தியில் இருந்தால் மட்டும்தான் பேரம் பேசுகிற வலிமை கீழே இருக்கிற கட்சிகளுக்கு வரும், கீழே இருக்கிற அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு வரும். அதே மாதிரி கீழே இருக்கிற, அதாவது மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதனால் சண்டையிட்டு அதனால் அதனுடைய உரிமைகளை பெற முடியும். இது இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் நான் சொல்ல வேண்டாங்க, முன்னாள் ரிசர்வ் பேங்கினுடைய தலைவர் ரகுராம் ராஜன் சொல்லார், இந்த நாட்டுக்கு, அதாவது இந்திய நாட்டுக்கு எப்போதெல்லாம் நன்மை நடந்ததுன்னா, எப்போதெல்லாம் கூட்டணி ஆட்சி ஒரு தொங்கு அரசாங்கம் இருந்ததோ அப்போதான் சொன்னார். கிட்டத்தட்ட 90களில் இருந்து 2014 வரையிலும் நடந்த காலங்களில் தான் பல்வேறு நன்மைகள் மாநிலங்களுக்கு கிடைச்சது. நீங்க இதை புரிஞ்சுக்கங்க. இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க விளக்கம் கேட்டீங்க சொல்றேன். சொல்லுங்க சார், நீங்க ஒரு விளக்கம் கேட்டீங்கல்ல, ஏன் மாநிலங்களவை இதுல மாநிலத்தில் உரிமை கொடுக்கறது இல்லை, ஏன் அமைச்சரவையில் கொடுக்கறது இல்லைன்னு. நான் இப்ப கொடுக்கப்பட்டதே ஒரு மிகப்பெரிய சுதந்திரம்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன வன்னியரசு அவர்களோ அல்லது முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்களோ போய் நின்று அங்கே பெற்றுக்கொண்டிருப்பது ஒன்றும் போக்குவரத்து துறையோ பெரிய அளவில் வருமானம் பார்க்கிற அல்லது உரிமைகள், அதாவது வலுவான ஒரு துறையெல்லாம் கிடையாது. இல்ல ஒரு வலுவான துறை கிடையாதுங்க. அது ஒரு, அதாவது ஒரு டோக்கனுக்கு, ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்குல தான். இல்ல அந்த கணக்குல தான் ஆதவர்ஜுனா தனக்கு துறையை ஒதுக்கி வச்சிருக்காரு. அந்த கணக்குல தான் மற்றவர்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துலயும் போக்குவரத்து துறையோ. சுமன் கவி சார், தேர்தல் முடிஞ்சிச்சு இல்ல, இன்னமும் நாங்க அந்த கூட்டணியில தான் இருக்கணும்னு என்ன நிர்பந்தம் இருக்குது? எழுதி கொடுத்துருக்கிறோமா? உடைமைன்னு எழுதி கொடுத்துருக்கோமான்றாங்க. அது வெரி குட் சார், வெரி குட். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்குல்ல. எத்தனை காலம் நீங்க சேர்ந்திருந்தீங்க. நான் விசிகாவை கூட இந்த விஷயத்தில் நான் விமர்சிக்கல. விசிகாவை பற்றி விமர்சித்த ஆராசாவை கூட முதல்வர் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, ஒரு கட்சிக்குன்னு அதனதன் விருப்பங்கள் தேவைகள் இருக்கும், அது பிரிஞ்சு போவதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா
காங்கிரசினுடைய நிலைமை என்பது முற்றிலுமாக நிராகரிச்சுட்டு, ஏங்க நீங்க உங்களுடைய வெற்றிக்கு உள்ள திமுகவினுடைய ஓட்டுகள் இருக்குது, அதனுடைய காசை விட்டுருங்க. அவர் ஒரு விமர்சனத்தை சொன்னாரு, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க. இல்ல அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் நீங்க திமுக இல்ல காங்கிரஸோட மதிப்பீடு 5 கோடி ரூபாய் இல்ல அதுக்கு தான் இல்ல ராகுல் காந்தி வேல்யூ இல்ல 500 கோடி ரூபாய்ங்கிறது அது பிரச்சனை ஆயிரும் அதுங்கிறீங்களே. ஜோதிமணி அவர்கள் ஒவ்வொரு சீட்டும் விற்கப்பட்டதுன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை வச்சாங்களா? அப்போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க கட்சிக்குள்ள வியாபாரம் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல நீங்க வியாபாரம் இல்ல இப்போ இல்ல இப்ப சொல்றது என்னன்னா இது ஒரு வியாபாரம் சார். இந்த வியாபாரத்துல நாங்க ஏற்கனவே டீல் முடிஞ்சது, அதுல ஒரு லாபம் பார்த்தோம். இல்ல சார், இல்ல அது கேக்குறது இல்ல சார். ஒரே ஒரு புள்ளி தான் சார். தேர்தல் முடிஞ்சிருச்சு. இப்போ இல்ல சார், தேர்தல் முடிஞ்சிருச்சு சார். ஒரு அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கிற அல்லது அதிமுகவில் இருக்கிற அல்லது பாஜகவில் இருக்கிற அல்லது தாவேகாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் சுதந்திரமாக யாரோடு பயணிக்கலாம்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இல்ல திமுக எம்பி ஆர் ராசா அவ்வளவு கடுமையான இருக்கா இல்லையாங்கிறத கூட்டணி கட்சி தலைவர் சொல்லிட்டாரு. உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கிற மாதிரி ஆர் ராசாவுக்கு கூடுதலான ஆதங்கம். ஏன்னா நீங்க என்ன சொல்றதுன்னா அவர் முடத்தெங்குங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஒரு வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தென்னை மரத்துல இருந்து தேங்காயை போட்டுச்சுன்னா அதை சங்க இலக்கியத்துல முடத்தெங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம வீட்டில் முளைச்ச நமது நிலத்தில் நின்று பக்கத்து கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறாரு. அங்கதான் சார் ஒரு கேள்வி. இல்ல சார், திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ திமுக மீதான போராட்டங்களுக்கான அத்தனை வழிகளையும் அத்தனை எதிர்வினைகளையும் கூட்டணி கட்சிகள் தானே சுமந்தாங்க சொல்றாரு. அவர் முட்டு கொடுத்தோங்கிறாரு. நான் ஒண்ணு சொல்றேங்க, அதாவது பிரச்சனைகளில் திமுக ஒரு அரசு. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நாங்க உள்ள போயிட்டோம், நாங்க சமூக நீதி பேசுறோம். சமூக நீதிக்கும் இந்த தாவேகாவுக்கும் ஏதாவது அடையாளம் இருக்கா? ஏதாவது ஒரு இது இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு வேண்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுது, பின்னுக்கு தள்ளப்பட்டு எல்லாரும் பேசியாச்சு. இன்னைக்கு மீண்டும் அவர்கள் மந்திரிகள் பதவி ஏற்கும் போது மறுபடியும் அதே அங்கதான் ஆதவர்ஜுனா அமைச்சர் ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அது முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் இருந்த காலகட்டத்திலேயே நீதியரசருடைய பதவியேற்பு விழாவிலே அதே தான் நடந்திருக்குது. அப்ப நீங்க அப்ப கண்டிச்சிருக்கலாமே, அப்ப புறக்கணிச்சிட்டு வந்திருக்கலாமே. நாங்க இல்ல இதுக்குள்ள சட்டமன்றத்துக்குள்ள நடந்துச்சு. நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இன்னைக்கு நடக்கலைங்க, இன்னைக்கு நடக்கல. ஆனா தாவேகா வந்ததுக்கு பிறகு சட்டமன்றத்துக்குள்ள நடந்துச்சா இல்லையா? எப்போ நடந்துச்சு? சட்டமன்றத்துக்குள்ள இவர் சபாநாயகர் மற்றவர்கள் பதவி ஏற்கும் போது, சபாநாயகர் பதவி ஏற்கும் போது நடந்துச்சு. சட்டமன்றத்துக்குள்ள நடந்துச்சு. இல்ல சட்டமன்றத்துக்கு அதற்குத்தான் ஆதவர்ஜுனா அப்பமே என்ன பண்ணாங்க, இனிமேல் நாங்கள் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம். அமைச்சர் ராஜ்மோகனோ ஆதவர்ஜுனாவோ சொல்லும் பொழுது அது ஆளுநர் மாளிகை ஏற்பாடு செய்த நிகழ்வு, அது மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய சுற்றறிக்கையோட அடிப்படையில் அவங்க செய்யறாங்க. அந்த சுற்றறிக்கையின் மீதான நடவடிக்கையை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கான ஆலோசனை நடக்குது. சட்டமன்றத்துக்குள்ளேயே உங்க அவையிலேயே நடந்ததைத்தான் நம்ம சொல்றோம். சேர்த்து தொடர்ந்து, அதாவது இல்ல சார், இது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க சார், இது எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க சார். விசிகாவோ காங்கிரஸோ ஐஎம்ஓ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது அந்த ஸ்டாண்ட ஆராசா ஒரு பெண்ணை குறிப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் சார். ஏன் சார் அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் கோவம் போகணும்? இல்ல நாம ஒரு நீண்ட கால ஒரு பந்தத்துல இருக்கிறோம். அந்த பந்தம் மீன் ஒரு கூட்டணி சார். நீங்க உங்கள் தேவைக்காக அண்ணங்கிறீங்க. அண்ணன் சொன்னதில்ல சார், நான் ஒவ்வொரு என்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது எப்படி ஒரு நேட்டிவா ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி இந்த ஊருக்கும் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் ஃபீல் பண்றேன் அப்படிலாம் பேசுறீங்க சார். சார் கொஞ்சமா விடுங்க சார். நீங்க அவர் மனைவி ஒரு பெண்ணை குறிப்பிட்டுட்டாருன்னு சொன்னீங்க, நீங்க சகோதரத்துவத்தை உடைச்சிட்டீங்கன்னு நான் சொல்லட்டுமா? நீங்க நட்புங்கிறத உடைச்சிட்டீங்கன்னு சொல்லட்டுமா? அண்ணன் தம்பி உறவை குச்சப்படுத்திட்டீங்கன்னு நான் சொல்லட்டுமா? சார் நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் சார், ரொம்ப நேரம் குறுக்கிட்டு இருக்காரு. அதாவது ரொம்ப ஷார்ப்பா திரு ராஜாவினுடைய வரிகள் நீங்க படிச்சீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு. இந்த மாதிரி நான் பதிவுகள் பார்த்ததே இல்லை. அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் சொல்ல வைக்கிறார். அவர் சொன்னது என்னன்னு கேட்குறாரு. முன்னேற தரப்பட்ட ஏனியும் மூட ஜாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி டேஷ் வேறிடம் தேடுவதில் தவறில்லை. காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமது. இது தேவையா? எவ்வளவு கேவலமான வரிகள். அவர் படித்தவர். நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்க. ஏங்க துரோகம் இல்லைங்க, அரசியல்ல
இருங்க. துரோகம் இப்போ கிடையாது, சந்தர்ப்பவாதம் துரோகம்னா கிடையாது, யார் குழப்புவாதம் கிடையாது. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு? அப்ப ஏன் நீங்க போய் துரோகம் இல்லையா அதெல்லாம்? அவங்க கூப்பிடலையா? அப்ப ஏன் சார் நீங்க ஏங்க சேர்ந்தீங்க? பிஜேபியோட 2004ல போகலையா? பிஜேபியோட நீங்களே அரசியல்ல கூப்பிட்டாங்க, இருங்க. போயிட்டான்னு சொல்றீங்க. தமிழ்நாட்டுல இப்போ அரசியல் சூழல் மாறிடுச்சு. இனி வரும் காலங்களில் எந்த ஒரு கட்சியும் பிரதானமாக நான் பேசுறேன் தனிப்பட்ட சார், முறையில் ஏன் ஆட்சி time அமைக்க பேசுறேன். இருங்க, வரேன். சார், இதுதான் நான் இதுதான் சொல்றேன். இப்ப இருக்கு. அதனால இல்ல, இவர்கள் வரேன், பேசுவது பேசுறேன் சார். கேள்வியா தான் நீங்க கேட்டுருங்க. உங்களுக்கு- இல்ல இதுதான் பிரச்சனை. இப்ப என்ன தெரியுமா சார், இப்ப எல்லாருக்குமே ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி அல்லது திரு தொல் திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வகையான டயர்ட் ஆகி போச்சு. பாஜகவை எதிர்த்து நாம் இனிமேல் நாம் பிரதமர் வேட்பாளராக கூட இன்னும் யாரும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நாம் இனிமேல் அதையெல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரீஜனல் பாலிடிக்ஸில் நாம் எது கிடைக்கிறத அடிச்சுக்கிடுவோங்கிற அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்க. அதே மாதிரி தொல் திருமாவளவன் அவர்களும் நான் எவ்வளோ, அவர் என்ன சொன்னார் பாருங்க, நான் ஒரு அண்ணனாக உனக்கு எல்லாத்தையும் பயிற்றுவிச்சிருக்கிறேன். நான் சார் நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னதை நான் ஏற்றுக்கிட விரும்பலை. என்னென்னா அவர் ஆரம்பத்திலே ஒரு டீல் இருந்துச்சு, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அவர் தெளிவாக சொன்னார், நான் உன்னை தோளில் போட்டு வளர்த்துருக்கிறேன். இப்போ அவ்வளவு போராட்டம் பண்ணி அவ்வளோ அந்த மக்களுக்காக நின்று எவ்வளோ வேலை செஞ்சாலும் கூட கடைசியில் விசில் சத்தத்துக்கு தான் நீ போவேன்னு சொன்னா நான் அதுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துருது அப்படிங்கிறத தான் அவருடைய செயல்பாடு காட்டுகிறது. எம்ஜிஆர் இருந்து பாடம் கற்றுட்டு இருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் இருந்து ஜெயலலிதா அவர்கள் பாடம் கற்றுக்கல. அவர் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு அவர் போராடிட்டு இருந்திருக்காரு. கூடுதலாக சவால்லாம் விட்டுருக்கிறாரு. அவர்கள் நியமித்திருக்கிற ஆளுநருக்கு எதிராக என்னென்னலாமோ போராட்டங்கள் செஞ்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் கடந்த கால வரலாறு. நாம் எதை இப்போ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 காரணங்கள் சொல்லியிருந்தீங்க. 3 காரணத்தில் எதிர்க்கட்சியாக தீவிரம் காட்டி வேலை செய்தல் அப்படிங்கிறதுல எதிர்க்கட்சியாகங்கிறது வெறுமனே பாலிடிக்ஸில் அல்லது இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் அப்படின்னு கிடையாது. உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக சித்தாந்த ரீதியாக வேலை செய்வது. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்டுறது அப்படின்னா புதிய கூட்டணியை பற்றி இவங்க அந்த பக்கம் போயிட்டதுனால இன்னொரு பாமகவை அல்லது வேறு கூட்டணியை தேடுவது அப்படி கிடையாது. அது சரி கிடையாது. உண்மையிலேயே இவங்க கனிமொழி அவர்கள் தான் சொன்னாங்க, இனிமேல் நாங்களும் தனித்து நின்று என்ன நம்பர் வருதோ அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பேரமாக பேசிக்கலான்ட்டு. அதுதான் உண்மையும் கூட. இப்படித்தான் இருக்கணும். இனிமேல் சில்லறை கட்சிகளை வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட இருந்து வாக்குகள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் நாங்கள் உங்களால் வந்தோம் அல்லது நீங்கள் எங்களால் வாக்குகள் இல்லை, சில்லறை கட்சின்னு கட்சி உதாசனப்படுத்த சின்னதாக இருக்கக்கூடிய கட்சிகளை சொல்றேன். அப்புறம் நான் தானே பெரிய அதெல்லாம் சொல்ல கட்சி 1% நீங்க என்ன சொல்றீங்க?